அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளிலே உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பட்சமாய் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனை துதித்து பாடினோம். சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தியது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசும் சுவாமி. பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ள சுவாமி. மனிதனுடைய சத்தம் ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தைகள் அவையெல்லாம் ஆண்டவரே வீணான வார்த்தைகள். ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் காரியங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்த சில நாட்களாக சீஷத்துவத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் பின்பற்றுகிறவர்களாக ஒரு விசுவாசியோ ஒரு சீஷனாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்துல கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். எப்படி சீஷர்களை உருவாக்குவது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நம்முடைய வேத தியானத்திற்காக அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரத்திலே 42வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இதிலே நாம் 42வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையிலே திருச்சபையிலே எப்படி விசுவாசிகள் இருந்தார்கள் என்பதை குறித்து இந்த 2வது அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, attitude of a disciple in the church. ஒரு திருச்சபையிலே ஒரு விசுவாசி, தேவனை பின்பற்றி வாழ்கிற ஒரு சீஷனானவன் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கொஞ்சம் தியானிப்போம். அங்கே பார்க்கும் பொழுது 45வது வசனத்திலே காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஷணம் பண்ணி தேவனை துதித்து என்ற ஆளுடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, மற்றவர்களுக்கு ஏதாவது காரியத்தை செய்யும்படியாக. அருமையானவர்களே, நாம் தேவாலயத்திற்கு எதற்கு போகிறோம், திருச்சபைக்கு எதற்கு போகிறோம்? we are taught. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. நம்முடைய போதகர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். we receive. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். we are getting, we are receiving. அப்படி ஒரு காரியம் இருக்கும் பொழுது நாம் எதை கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. we should not be only the person who gets, but also we should be a person who gives. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது கூட நீங்கள் நன்றாக விலகிக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்படியாக வந்தாரே தவிர ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை. ஆகையால் ஒரு சீஷனானவன் பெற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருக்க,
அவனிடத்திலிருந்து நாம் ஒரு சீஷனாக, ஒரு விசுவாசியாக நாம் என்ன செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது அருமையானவர்களே. இந்த காரியத்திலே நாம் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் அநேக காரியங்களை படிக்கிறோம். இன்றைக்கு மக்களுடைய மனப்பான்மையை நீங்கள் பாருங்கள். bless me club, bless me club. எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் வேண்டும். எனக்கு ஏதாவது ஒரு விதத்திலே எனக்கு என்னுடைய கரங்கள் இப்படியாக கை திறந்து ஆண்டவரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே மனப்பான்மையோடு கூட நாம் ஒரு ஆலயத்திற்குள்ளாக செல்லக்கூடாது அருமையானவர்களே. அவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இராதபடி ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யும்படியான அப்படிப்பட்ட செய்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. We need to help others. அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலே, நம்முடைய விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பதிலே, நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு சர்வீஸ் ஆண்டவருக்கு என்று கொடுப்பதிலே, சபையிலே செய்வதிலே, ஏதாவது காரியம் நம்மால் முடிந்த ஒரு காரியத்தை தேவனுடைய ஆலயத்திற்கு என்று, ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது, நான் ஒரு சீஷனாக இருக்கும் பொழுது, நான் ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்வேனா என்ற ஒரே நோக்கத்திற்காக மாத்திரம் நாம் செல்லக்கூடாது. ஆண்டவருக்காக ஒரு சீஷனாக நான் எதை செய்ய முடியும்? We should be the doers. We should give something what we are capable of giving to God. நம்மளால எது முடியுமோ அதை மற்றவர்களுக்கு செய்யும்படியான அப்படிப்பட்ட ஒரு சீஷனாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த bless me club அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இருக்கக்கூடிய சபைகளிலே there will be a spiritual stagnation. ஆவிக்குரிய ஒரு மந்தத்தன்மையானது அந்த இடத்துல இருந்துவிடும். வளர முடியாது, வளர்ச்சி இருக்காது. எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது யார் ஊழியத்தை செய்ய முடியும்? ஊழியத்தில் இருக்கக்கூடிய, ஆலயத்தில் இருக்கக்கூடிய சேவைகளை செய்வது யார்? So we should not only be the receivers, we should be the doers, givers. அதிலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. இரண்டாவது, ஒரு டிசைபிள் எப்படி வாழ வேண்டும்? Disciples power for living. First of all, we should not be only getting, we should be giving. இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது disciples power for living. எப்படி ஒரு சீஷனானவன் எப்படி இருக்க முடியும், எப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று பார்ப்போமானால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Holy Spirit. ஒரு சீஷனானவன் பரிசுத்த ஆவியின் உதவியோடு வாழ்ந்தால் மாத்திரமே ஒரு எஃபெக்டிவ் கிறிஸ்டியனாக வாழ முடியும் அருமையானவர்களே. நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலே ஒரு சீஷனாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நம்முடைய சொந்த பலத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகையால் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட, அவருடைய வழிநடத்தலோட நாம் ஒரு எஃபெக்டிவ் கிறிஸ்டியனாக, ஒரு எஃபெக்டிவ் லிவிங்க நாம கொடுக்க முடியும். எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்ப்போம் என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த சனத்திலே, நான் ஒரு பாவி, எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்னை மீட்கும்படியாக ரத்தம் சிந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசித்த அந்த சனத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். அந்த வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது அவருடைய உதவியோடு நாம் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். திருச்சபையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே ஒரு எஃபெக்டிவ் ஒரு கிறிஸ்டியனாக நாம் வாழ முடியும். நாம் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அனுமதிக்கும் பொழுது Holy Spirit will guide us into all truth.
எல்லா சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லியிருக்கிறார், you shall receive power when the Holy Spirit has come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். இரண்டு காரியம் ஒரு கிறிஸ்துவனால செய்ய முடியும். ஒரு சாட்சியாக ஜீவிக்க முடியும். இரண்டாவது, தைரியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தருவார். We shall be the witnesses for Christ. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நாம வேலை செய்யற ஸ்தலங்களிலா இருக்கட்டும், மாணவர்களாக படிக்கிற இடத்திலயா இருக்கட்டும், சாட்சியாக நாம் ஜீவிக்க முடிகிறதா? ஒரு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு சாட்சியாக, இவன் மாத்திரம், இந்த மனிதன் மாத்திரம், இந்த ஆபீசர் மாத்திரம், இந்த பிரதர் மாத்திரம், இந்த சார் மாத்திரம், இப்படியாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடிகிறதே எப்படி என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விதத்திலே வாழும்படியான ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த பலத்தை தரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களை போல ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆலயத்திற்கு செல்வதும், மற்ற நாட்களிலே நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவரெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படி சொல்லி மற்றவர்கள் கேட்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம். ஒரு இயேசு கிறிஸ்துவிய சீஷனாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, தைரியமான ஒரு கிறிஸ்தவனாக. Holy Spirit will help us to be bold to live or to lead a Christian life. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இது இரண்டாவது காரியம். அருமையானவர்களே, முதலாவது, we should be the giver, not only be the receiver. இரண்டாவது, disciples, power for living, we get it from the Holy Spirit. Holy Spirit நமக்குள்ள வரும்பொழுது, Holy Spirit நம்ம டிபெண்ட் பண்ணி வாழும்பொழுது, we will be the witnesses. நாம் சாட்சிகளாக இருப்போம். தைரியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. யாருக்கும் பயப்பட முடியாது. பயப்படுறதுன்னா என்ன சொல்ல வர? கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களிலே நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகாதபடி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் எவ்வளவு வைராக்கியமாக ஒரு தைரியமான ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் சபைகளிலும் வாழ வேண்டும், வெளியிலே வாழ வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். மூன்றாவது காரியம் என்னவென்றால், பாருங்க 42வது வசனத்திலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யம் என்று அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. மற்றும் 46வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும். அப்போ it talks about the fellowship, disciple in the church அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, word fellowship, ஐக்கியம். ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது we can talk about friendship, ஒரு intimate spiritual intimacy சொல்லலாம், ஒரு unity, ஒரு partnership in doing the work of Christ here on earth. ஆண்டவருக்காக ஐக்கியப்பட்டு ஒரு ஆவிக்குரிய அந்யோன்யத்தோடு, ஒரு ஒருமனப்பாடோடு ஒன்று சேர்ந்து தேவனுக்கென்று இந்த பூமியிலே செய்யும்படியான ஒரு காரியம் fellowship. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரோடு நாம சரியான ஒரு தொடர்பு, if you have a right relationship or a fellowship with God, that is more than enough அப்படின்னு நினைச்சு மற்றவர்களோடு பழகும்படியான அந்த வாழ்க்கையில நிறைய பேர் தவறு செய்து விடுகிறார்கள். ஆனால் சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளிடத்துல நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமாக இங்கே சொல்லப்படுகிறது. fellowship, தேவனோடு மாத்திரம் அல்ல, ஒருவர் நாம் எவ்வளவு ஐக்கியம் உள்ளவராக இருக்கிறோம். இன்றைக்கு சபைகளிலே குழுக்கள், பிரிவினைகள், நான் பவுலை சேர்ந்தவன், நான் இந்த குரூப்பை சேர்ந்தவன், நான் இந்த பாஸ்டருடைய குரூப்ல சேர்ந்தவன், அவருக்கும் எனக்கு ஒத்து போகாது, நான் இந்த குரூப் அப்படின்னு சொல்ற மாதிரி டிவிஷன்ஸ். நோ,
இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லித்தரவில்லை. இயேசு கிறிஸ்துடைய சீஷனாக டிவிஷன்ஸ், அந்த பிரிவினைகள் இருக்கக்கூடாது. There should be fellowship. ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒரு சகோதரனுக்கு உங்கள் பேரில் ஏதாவது ஒரு குறை இருக்குமானால் உங்களுடைய காணிக்கையை செலுத்தாதபடி உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பிறகு வந்து ஒரு காணிக்கையை போடு, அப்பொழுது நான் அங்கீகரிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு சகோதரன் மேல அல்ல, ஒரு சகோதரனுக்கு நம்மேது ஏதாவது மனத்தாங்கள் இருக்குமானால் அதையும் நாம் ஒப்புரவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது இவ்வளவு இன்பமா இருக்கிறது என்று சங்கீதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தை போல இருக்கிறது. ஐக்கியம் எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ, ஐக்கியம், fellowship is very important. As a disciple of Jesus Christ, we need to have that fellowship. We should have that unity. அந்த ஒருமனப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று இந்த பூமியிலே நாம் செய்கிறோமோ ஐக்கியப்பட்டு செய்யலாம். சபையை செய்கிறோமோ அதை ஐக்கியத்தோடு செய்யலாம். பிரதர், நீங்க இதை செய்யுங்க, நான் அதை செய்யறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அதை செய்வோம் என்ற ஐக்கியத்தோடு செய்கிற ஒரு சபை நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு சபையாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த காரியத்திலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறார்களோ தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். Divisions are not from God, it's from devil. அவன் தான் பிரிவினை செய்கிறவன், அவன் தான் பிரிக்கிறவன். தேவன் இணைத்த குடும்பங்களை பிரிக்கிறவன் அவன்தான், சபையை பிரிக்கிறவன் அவன்தான். கள்ள போதனைகளினாலே சபைகள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது சத்ருவினாலே. We have to be very very careful. நாம் அதில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பிரிவினை தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷனானவன் ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும். ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும். முதலாவது, we should be the giver, not only the receiver. இரண்டாவது, God's Holy Spirit will help us to live with power for living. Disciples, power for living. And third one, we need to have fellowship. நான்காவது காரியத்தை பார்ப்போம் என்றால், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே 47வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். Growth in the church. அப்போ ஒரு சபை வளர வேண்டும் என்பது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். Growing in Jesus, that is more important. Lord added to the church daily those who were being saved. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் தேவன் சபையிலே சேர்த்து வந்தார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 47வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. Healthy church is a growing church. ஒரு சபை பலமுள்ள சபையாக, ஆரோக்கியமான சபையாக இருக்கிறது என்றால் அது வளருகிற சபையாக, தினந்தோறும் இல்லாவிட்டால் அடிக்கடி ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த இடத்துல சேர்க்கப்பட்டு வர வேண்டும். தேவனுடைய கிரியை காணப்பட வேண்டும். அதுதான் பலமுள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு சபை. அப்ப சபை என்று சொல்லும் போது சபை தானாகவே வளருவதில்லை. ஒரு டிசைபிள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன், போதகன், ஒரு விசுவாசி. What is the role of a disciple in seeing the growth of church? என்று பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசியும் அப்படிதான். He will be a shining light in the world of darkness. இருளிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த வெளிச்சம் மற்றவர்களை இயேசுவின் பக்கமாக சபையிலே மற்றவர்களை ஈர்த்து கொண்டு வருகிற அப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்க வேண்டும். God is adding people who are saved and so disciples அப்படியாங்கறாங்க. நாம போறோமா, நமக்கு தெரிந்த நபர்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வந்து சேர்க்கும்படியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். Because நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம், you go and preach the gospel as a disciple. That is a commission given by God. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கமிஷன், ஒரு உத்தரவாதம், responsibility. Bring people into light. People who are living in darkness, இருளிலே இருக்கக்கூடிய மக்களை இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டிய அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் ஒரு சீஷனாக இருக்க வேண்டும்.
ஒரு அன்புள்ள இருதயத்தை கொண்டிருக்கக்கூடிய சீஷனாக இருக்க வேண்டும். இப்ப 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம் அருமையானவர்களே. we should be the giver, and இரண்டாவது disciples power for living, மூன்றாவது ஒரு சபையிலே ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய ஐக்கியத்தை நாம் பார்த்தோம். 4வது ஒரு சீஷன் சபை வளர்வதற்கு எப்படியாக ஒரு துணையாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே இயேசுவை அறிந்திருக்கிற நாம், இயேசுவை ருசித்திருக்கிற நாம் வெறுமனே சர்ச்சுக்கு போயிட்டு நாம மட்டும் வருகிறவர்களாக நாம் இருக்க மாட்டோமே. சில குடும்பங்களில கணவன் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார், குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா உருக்கமான ஜெபம், கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கிரியை செய்து மனைவி பிள்ளைகள் அப்படியாக சபைக்குள்ளாக சேர்க்கப்படுவாங்க. ஒரு குடும்பம் உள்ள வரும்பொழுது குடும்பத்தில் ஆசீர்வாதமும் தேவனுடைய கிரியைகளை காணும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். படிக்கிற மாணவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், இதையெல்லாம் பார்த்து ஆண்டவருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக சபையிலே புதிய புதிய ஆத்துமாக்களை சேர்க்கிற ஒரு சீஷனாக ஒரு சீஷன் இருக்க முடியும். அருமையானவர்களே, இதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறதை நான் பார்க்கிறேன். 20வது வசனம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே, இவர் தேவ ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு அந்த சாட்சியின் ஜீவியத்தையும் அந்த தைரியத்தையும் பெற்றுக்கொண்டு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் 2 காரியங்கள், இதை ஒரு சீஷனாக நாம் விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாம் ஜீவிக்கும் பொழுதும் நாம் மரிக்கும் பொழுதும் ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார், கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிறது வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஒரு கிறிஸ்தவனாக மரணத்தை குறித்து பயப்படுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். யாருனாலும் பயம் வந்துடும், மரணம் அப்படின்னாலே பயம் வந்துடும். ஆனா இந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை பாருங்க. இது நமக்கு இன்னைக்கு ஒரு ஆட்டிடியூடா இருக்கணும். அவருடைய ஆட்டிடியூட் should be the attitude of every disciple, every believer in the church. நான் ஜீவித்தாலும் நான் மரித்தாலும் என்னுடைய சரீரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய சரீரங்களிலே நாம் பேசுகிற வார்த்தைகளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? ஐயோ, நான் எல்லாம் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன் அருமையானவர்களே. இதை படிக்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்படுகிறேன். தேவன் இந்த நாட்களிலே தேவன் கிருபை செய்து வருகிறார். ஆனால் வாயின் வார்த்தைகளினாலே எவ்வளவு நான் அந்த நாட்களிலே தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் விரும்புவது ஒரு சீஷனாக வாயின் வார்த்தையினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் செய்கிற காரியங்களினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய கால்கள் செல்லும் வழியினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்தும். தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது. நம்முடைய சரீரத்தினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய முழங்கால் ஜெபத்திலே முடக்கப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய தோள்கள் மற்றவர்களுக்கு உதவும்படியான தோள்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சரீரத்தினாலே. அவர் சொல்வதை பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம். நான் ஜீவிக்கும் பொழுது கிறிஸ்து என்னோடு இருப்பது எனக்கு ஆதாயம், ப்ராஃபிட். If I am living, I am in profit. நான் லாபத்தை அடைகிறேன். நான் மரித்தாலும் சாவி எனக்கு ஆதாயம், அதுவும் ப்ராஃபிட். ஒரு டிசைபிளாக பாத்தீங்கன்னா, though you live, you are enjoying the profit. அதாவது நாம் ஜீவிக்கும் பொழுதும் ஆதாயம் தான், நாம் மரித்தாலும் ஆதாயம் தான்.
Even if we live, there is profit. Even if we die, there is profit. என்ன profit? எதை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க. 23 ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இவர் பூமியிலே இருந்து இந்த சரீரத்திலே தங்கி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு, பிலிப்பியர்களுக்காக இருக்கட்டும், அவர் எழுதின நிருபங்களில் அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு சீஷனானவன் உயிருள்ள நாட்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து ஒரு ஆதாயத்தை பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். மரித்தால் கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் என்ற ஒரு பெரிய சந்தோஷம். இது ரெண்டுத்திலையும் எதை சூஸ் பண்றதுல எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றார். பாருங்க, மரணத்தை குறித்து எந்த விதமான அச்சமும் இல்லை, எந்த விதமான பயம் இல்லை. இது பாருங்க, ஒரு கிறிஸ்துவனுக்கு, ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மனப்பான்மை. We should not be afraid of death or living for Christ. ரெண்டுத்திலுமே we are profitable. We are enjoying the profit. நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய சரீரங்களிலே மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அதன் மூலமாக நாம் சந்தோஷத்தை பெற்று ஆதாயம் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்போம். இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நித்திய வாழ்க்கையில, ஒரு துன்பம், துக்கம், துயரம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நாம் பிரவேசிக்க போறோம் என்பது ஒரு பெரிய அதிக நன்மையா இருக்கும் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். இந்த ஆட்டிடியூட் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, a disciple in the church, an attitude of a disciple. ரெண்டு காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சர்ச்ல எப்படி இருக்க வேண்டும்? We should be a giver. We should live with the help of the power of living with the help of the Holy Spirit. மூன்றாவது, ஒரு ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. நான்காவது, சபை வளருவதிலே ஒரு சீஷனுடைய பங்கு. ஐந்தாவது, ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை. அவன் எப்படியாக ஜீவிக்கும் பொழுது வாழ்கிறான். அவன் மரித்தாலும் சரி, எது இருந்தாலும் ஆதாயம் தான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதைதாங்க நமக்கு ஆண்டவர் ஒரு சீஷர் இடத்துல கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதை நான் முடிக்கலாம். ஒரு ராஜா, எல்லா ஆஸ்திகளும் இருக்கிறது, எல்லா சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. அவருக்கு எப்படியாவது தன்னுடைய பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது தனக்கு அடுத்தபடியாக யார் இந்த ராஜ்யத்தை ஆள போறாங்க, அதற்கு ஒரு சரியான நபரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தார். அதற்கு புடப்ப நோட்டீஸ், ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யார் வேணுமானாலும் என்னிடத்துல நீங்க இன்டர்வியூ பண்ணா, நான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்க போறேன். அதுல யார் ஒரு சிறந்த ராஜாவாக எனக்கு பிறகு இருக்க முடியும் என்பதை நான் சில காரியங்களாலே சோதித்து அவர்களை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டு ஊர் ஊரா போயிட்டு அந்த அறிவிப்பை சொல்றாங்க, நோட்டீஸ் போட்டிருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல ஒரு ஏழை, ஒரு மனிதன், ரொம்ப ஏழையான மனுஷன், ராஜாவை பார்ப்பதற்கு தனக்கு ஒரு ஆடை கூட சரியான ஆடை இல்லாமல், சரி தனக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, நாமும் நாட்டை ஆளலாமே, நமக்கு ஒரு முயற்சி செய்வோமே என்று நினைத்து ராஜாவை பார்க்க போனோம்னா அது ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா? ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும். அந்த நல்ல ட்ரெஸ் போடணும்னா he has to work a lot because he is such a poor person. He is a very poor person. ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன்றதுனால கொஞ்ச நாள் வேலை செஞ்சு ட்ரெஸ்ஸை வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே போறாரு. போயிட்டே இருக்காரு. பல யோசனைகள். எப்படிப்பட்ட கேள்வி கேட்க போறாரு, நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பல விதத்திலே அவரை தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கார். இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா, அரண்மனைக்கு கொஞ்சம் போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மரம், அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து, ஐயா என்னால குளிர் தாங்க முடியல ஐயா, எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்ல, சாப்பிடறதுக்கு எனக்கு நல்ல உணவு இல்லை. இவர் கொஞ்சம் ஏதோ உணவு எடுத்துட்டு போறாரு, கையில எடுத்துட்டு போறாரு. இவருக்குள்ள காரியத்தை இவர் ஒரு புது ட்ரெஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கிட்டு போறாரு. இப்படிப்பட்ட இவரே கஷ்டப்பட்டு போறாருங்க. இவர் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு எடுத்துட்டு போறாரு, கஷ்டப்பட்டு வாங்கின ட்ரெஸ் போட்டு போறாரு. அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரி இப்படி கேட்கிறார், ஐயா சாப்பிட்டு நாளாச்சு, எனக்கு சரியான ஒரு உடை இல்லை, எனக்கு பயங்கரமா குளிருது ஐயா,
எனக்கு உதவி செய்வீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மனிதனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு தனக்கு இருந்த அந்த உணவை அந்த பிச்சைக்காரரிடத்துல, அந்த உதவி கேட்டவரிடத்துல கொடுத்துட்டார். அந்த புது டிரெஸ்ஸையும் அவர் எடுத்து அந்த மனிதனுக்கு போட்டுட்டு சாதாரண ஒரு உடையை, மாற்று உடைக்காக வைத்திருந்த அந்த உடையை அவர் போட்டுட்டு ராஜாவிடத்துக்கு போறதுக்காக போறார். போன உடனே அங்க ராஜ அரண்மனைக்குள்ளாக காவலாளர்கள், என்னப்பா ராஜாவை பார்க்கணுமா, சரி இருங்க, முன்னாடி நிறைய பேர் போயிருப்பாங்க, உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் கொடுக்கப்படுது. இவர் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. திடீரென்று ராஜா உள்ளே வருகிறார். இவர் தலை நிமிர்ந்து பார்த்த உடனே இவருக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த ராஜாவாக வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு அடியிலே பிச்சை எடுத்துக்கொண்ட மனிதனாக தன்னை உருமாற்றி கொண்டிருந்த, அதாவது உருவத்தை மாற்றி அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் தான் ராஜா. இவர் கொடுத்த அந்த உடையோடு அப்படியே வந்து நிற்கிறார். ஐயா, நீங்க மரத்துக்கடியில பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்களே, என்னுடைய உதவி கேட்டீங்களே, நீங்க சாப்பாடு கேட்டீங்க, ட்ரெஸ் அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் ராஜாவா? ஐயா, ஆமா, நான் தான் ராஜா. எனக்கு அடுத்தபடியாக இந்த நாட்டை ஆளணும்னா அன்புள்ள ஒரு மனிதன் நான் தேர்ந்தெடுக்க விரும்பினேன். அந்த அன்பை உனக்குள்ள பார்த்தேன். அதனால நீதான் இந்த நாட்டை ஆள போறன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததாக அந்த கதை முடிகிறது. அன்பானவர்களே, தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார். அன்பினாலே ஆண்டு கொண்டிருக்கிறார். அன்பினாலே பாவிகளை ரட்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் பெரிய ராஜாங்கத்தை செய்யும்படியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆக, உத்தரவாதத்தை ஸ்டூவர்ட்ஸ் ஆக சீஷர்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பணியை, தேவன் நமக்கு கொடுத்த பணியை ஒரு உண்மையான ஊழியக்காரனாக, ஒரு உண்மையான சீஷனாக, ஒரு உண்மையான விசுவாசியாக நாம் செய்வோமா? தேவன் கிருபை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசிய நான் மனிதன் சுவாமி, ஆனால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையினாலே நீர் மகிமைப்படும் சுவாமி. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். முதலாவது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்துள்ளோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை செய்துள்ளோம். உமக்கு பிரியமாக, உமக்கு உண்மையாக, ஆண்டவரே நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று உடைய சமூகத்திலிருந்து அந்த பெயர் வாங்கத்தக்கதாக நீர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்து ஆவியானவருடைய உதவியோடு அதை நாங்கள் ஓடி முடிக்க, எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவதாமே கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று அருமை ரட்சியராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.